எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் இட். முத்துவோட மைனஸ் பாயிண்ட் ஆங்கிரி அண்ட் ட்ரிங்கிங். ஸோ ரைட்டர் சார் ப்ளீஸ் சேஞ்சஸ். முத்து ப்ரோ ஆல்வேஸ் குட் பாசிட்டிவ். தெரியல எப்போ திருந்துவான்னு பார்ப்போம். உங்களுக்கு இப்போ மூவியில் சான்ஸ் கிடைச்சா சீரியலை வெயிட் பண்ணிடுங்களா? நோ 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 நோ, வாய்ப்பே இல்லை. சீரியல் கம்ப்ளீட் ஆகாம சீரியலுக்கு சுபம் கார்டு போடுற வரைக்கும் நான் தான் முத்து, என்னை யாரும் மாற்ற முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் இட். நான் தான் சீரியல் கம்ப்ளீட் ஆகிற சுபம் கார்டு வரைக்கும் நான் தான் முத்து, யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். சேர்த்து வேற வேலை சேர்த்து வேணா பண்ணுவேனே தவிர விட்டுட்டு போக மாட்டேன். ஹவு மெனி ரீடேக்ஸ் யூ தெரியலங்க. அது அது நாங்கள் வந்து ஃபர்ஸ்டே சார் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சொல்லி கொடுத்துட்டு அது மானிட்டர் பார்ப்பாங்க. மானிட்டரே தப்புனா இன்னொரு மானிட்டர் போகும். ஸோ அதனால டேக்குன்னு பார்க்குறப்போ ஷார்ட் ஆக்ஷன் ஆயிடுச்சுன்னா, ரோல் ஆயிடுச்சுன்னா மோஸ்ட்லி 1 or 2 டேக்ஸ் முடிஞ்சிடும். பட் அதுக்கு முன்னாடியே வந்து சார் வந்து மானிட்டர் பார்த்துருவாங்க. ஸோ அதனால எல்லாருமே ரொம்ப பெருசாக டேக் எடுத்துக்கிட்டது இல்லை. என்ன எப்பயாவது ஒரு தடவை மாட்டோம். ஒரு சில சீன்ஸ் டைலாக் ஏதாவது ரோல் ஆகும், மாட்டோம். டேக் போகிறப்பவே ஒரு 3-4 டேக் போகும். அதிகபட்சம் 4 டேக் போகும். சார் அவ்வளோதான் கொடுப்பாங்க. 4 டேக்ல பண்ணிடணும். ஸோ அது இல்லாமல் நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் எல்லாத்துக்கும். அவ்வளோதான். ட்ரீம் ரோல் அப்படிலாம் இல்லை. நம்மளால முடியாத ஒரு ரோலாக இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதுக்காக பண்ணுவோம். ட்ரீம் ரோல் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இதுதான் நடிக்கிறோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இல்லை, நம்மளா இல்லாம வித்தியாசமா வேற ஒரு ஆளா இருக்க ட்ரை பண்றோம்னாலே அது சேலஞ்சிங்கான விஷயம் தானே. அதுதானே சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம்னு ஒரு ஆசையா ஒரு ஒரு லவ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அதுக்காக எந்த ரோலா இருந்தாலும் ஓகே தான். ட்ரீம் ரோல்னா எதுவும் கிடையாது. சினிமாவுக்கு வரலன்னா என்ன ஒர்க் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லுங்க. நல்ல கேள்வி. ப்ரொஃபஸரா இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் வந்து பாடம் எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாஸ்ல அதெல்லாம் பாடம் எடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி ப்ரொஃபஸரா இருப்பேன். அப்படி இல்லாட்டி ஆர்மிக்கு ஓடி போயிருப்பேன். மோஸ்ட் சேலஞ்சிங் சீன் இன் சிறகடி காசி ஃபைட் சீன்ஸ். எந்த ஃபைட் சீன் இருந்தாலும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். மற்ற சீன்ஸ் கூட சார் சொல்லி கொடுத்துருவாங்க இன்ச் பை இன்ச்சா. அது நமக்குமே வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். சரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஃபைட் சீன் மட்டும் எனக்கு ஐடியாவே இருக்காது. அவர் ஏதாவது சின்னதாக அடிக்க சொன்னா கூட, சார் எனக்கு ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் செஞ்சு காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிடுவேன். சார் வந்து பண்ணி காட்டுவாங்க டேரக்டர் சார். அதுக்கப்புறம் அந்த கொய்யை வந்து சார் சொன்னதை நோட் பண்ணி நான் ஒரு தடவை அந்த இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட ரிஹர்ஸ் பண்ணி அவங்க மேலே படாம இது இல்லாம பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச அடின்னு விழுந்திருக்குதுன்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் விழுந்திருக்கு. மோஷின் அகமத். அவர் தான் வந்து சுதாகர் ப்ரோக்கு ரைட் ஹேண்டா வருவாரு. ஸோ இதே பிளாக் டிஷர்ட் தான் போட்டிருந்தேன் அந்த ஃபைட் சீன்ல. எங்க மாமியார் வீட்டுல நடக்கும். ஸோ அந்த சீன் வர்றப்போ இப்படியும் குத்தணும், இப்படி குத்தணும். ஸோ அதுல ஏதோ ஒரு பஞ்சு வந்து அவரு மோஷன் ப்ரோ இந்த இடத்துல அடிச்சு இதாயிடுச்சு. நைட்டு வந்து ஐஸ் வச்சுட்டு இருந்தோம். அதை நைட் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி நடந்தது. அவருக்கு இந்த இடத்துல நான் சாரி சொல்லிக்கிறேன். அன்னைக்கே பல தடவை சொன்னேன், சாரி பிரதர். அதை தாண்டி சீரியல்ல ஃபைட் பண்ணும்போது பெருசா யாருக்குமே அடி விழுந்ததுல தெரியாம. நான் விளையாடும் போது சும்மா விளையாண்டுருக்கேன். மற்றபடி சீரியல்ல சண்டை சீன்ல வந்து பெருசா யாருக்கும் அடிப்படுற மாதிரி நாங்க சண்டை போட்டுக்கிட்டது கிடையாது. அதுலயே இது பண்ணிக்கிறது. அப்படி ஏதாவது சண்டை சீன்ல யாராவது அடிக்கடி இந்த பட்டுருச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து 300 எபிசோட்ஸ் வந்து சிறகடி காசி இன்னையோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. 300th எபிசோடு இன்னைக்கு ஹாட்ஸ்டாரில் பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் டிவியில் வந்து சேனலில் இன்னைக்கு நைட்டு 9 o'clock வரும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ, நன்றி. ஸோ 300 எபிசோட்ஸ் இன்னைக்கு டச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 200 எபிசோட்ஸ் வர்றப்போ 100க்கு லைவ் வந்தேன்னு நினைக்கிறேன். லைவ் வந்தேன்னு தெரியல. பட் 200க்கு வந்தேன். பட் அது கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். ஏன்னா அந்த டைம்ல எங்களுக்கு ஷூட் இருந்தது. இப்போ சான்ஸ் பை லக் வந்து இந்த 300th எபிசோடு வந்து இன்னைக்கு வந்துச்சு. எனக்கு வந்து 14ஆம் தேதி தான் ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக லைவ் போகலாம் அப்படின்ட்டு இருக்கிற ஒர்க்கெல்லாம் காலிலேருந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பறக்க ஓடி வந்தாச்சுங்க. சாரி, நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தேன். 3 o'clock போட்டிருந்தேன். பட்டு அரேஞ்ச் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் முடியல. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றிகள் பல. ஏன்னா உங்களோட சப்போர்ட், உங்களோட எல்லா விதமான லவ், இதனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் அந்த கதை வந்திருக்கு. எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ரைட்டர் சார், டைரக்டர் சார் அண்ட் இந்த டிஸ்கஷன் டீம் ஃப்ரம் விகடன் அண்ட் ஆல்சோ சேனலில் இருக்க பில்லர்ஸ். ஸோ அவங்க ஈபி ஸ்வாகிலேருந்து எல்லாருமே, சந்துரு சார், குட்டி சார், அதுக்கப்புறம் வந்து பாலா சார் சேனலில், அண்ட் தென் வந்து இங்கே விகடன் டீமில் மேம் எல்லாருமே, ராதா மேம், ராதிகா மேம், சீனிவாசன் சார், செல்வா சார், அப்புறம் எங்களோட ரைட்டர் குரு சம்பத் குமார் சார்,
அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய டீம் இருக்கு, அவங்களோட கதை விவாதம். அண்ட் அதுக்கப்புறம் எங்க இயக்குனருடைய அஹ், முழு அர்ப்பணிப்புன்னு தான் சொல்லணும். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு சீன்லயுமே அவ்வளோ ஒரு நுணுக்கம் இருக்கும். அது நாட் only ஃபார் மீ, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லா சீன்லயுமே இருக்கும். அது வீட்டில் நடக்கிற காமனான ஒரு சீனா இருந்தாலும் சரி, சண்டையா இருந்தாலும் சரி, ஆஹ் இல்ல ஒவ்வொரு கப்புள்ஸ்குள்ளேயும் நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அவங்க வந்து அவ்வளோ மெனக்கெட்டு எல்லாத்தையும் நுணுக்கமா சொல்லி கொடுத்து எங்க கிட்ட வேலை வாங்கி உங்களுக்கு அதை பிடிக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ நாங்க எங்களால முடிஞ்சதை சார் சொல்லி கொடுக்கறதுல இருந்து உள்வாங்கி எங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் போன மாசம் நடந்தது, ஜனவரியில. அப்போ ஒரு கெஃபேல ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நான் ஷூட் நடந்துட்டு இருக்கேன். ஷார்ட் கேப்ல நானும் டேரக்டர் நின்று வாசல்ல பேசிட்டு இருக்கோம். அப்ப டக்குன்னு ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்லாம் வச்சு, தலைவா வா தலைவா வா தலைவான்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போனாரு. ரொம்ப ஆர்வமா கூப்பிட்டு போறாரு. எங்க கூப்பிட்டு போறாரு தெரியல. இருங்க ப்ரோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர்கிட்ட சொல்றேன். டேரக்டர் வந்து ஒரு 2 3 பசங்களை என் கூட அனுப்பி வைக்கிறாரு. அவர் எங்க கூப்பிட்டு போறாருன்னு தெரியலன்னு. அனுப்புனா ரோட கிராஸ் பண்ணா ஒரு ஆட்டோ ஒன்று இருந்துச்சு. ஆட்டோக்குள்ள யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. சரி அவங்க அம்மாவா இருக்கும் போல, ஏன்னா அவர் பேசிட்டு வந்த வரைக்கும் எங்க அம்மாவை பார்த்தேன் அப்படி இப்படின்னு அம்மா பாப்பாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அப்படிதான் சொல்றாரு பார்த்தா, அவங்க ஆட்டோல கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அவர் ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிட்டாரு. ஃபோன் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இதுல மாட்டி கிளாம்ப்ல மாட்டி ஃபோன் வச்சிருந்தாரு. அதை டக்குன்னு நோண்டினாரு. நாங்க ரெகுலரா பாப்போம் தலைவரை, சீரியல் சூப்பரா பண்றீங்க அப்படின்னாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரதர் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். டக்குன்னு என்ன பண்றாரு, அவரோட ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணிட்டாரு. ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி அவர் ரீல்ஸ் பண்ண ஒரு வீடியோவை காட்டினாரு. நானும் பார்த்துட்டே இருந்தேன். எப்படி இருக்கு தலைவா அப்படின்னாரு. நல்லா இருக்கு தலைவா அப்படின்னு நானு. அவர் உடனே இவங்க பசங்க இருந்துட்டு, சார் கொஞ்சம் டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு என்ன கூப்பிடுறாங்க. நானுமே வந்து ஓகே பிரதர், அவங்க எனக்காண்டி வெயிட் பண்றாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அவர் வந்து இருங்க, நாங்க உங்களுக்காண்டி ஒரு சீரியல் நீங்க நடிக்கிறத பாக்குறது இல்லையா, நாங்க நடிக்கிறது நீங்க பாருங்க அப்படின்ட்டாரு டக்குன்னு. எனக்கு அங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. நான் வந்து சரி ஓகே பிரதர் சொல்லிட்டு அவர் ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நான் இவங்க கிட்ட அப்புறம் பெர்மிஷன் வாங்கிட்டு சாரி சொல்லிட்டு அங்க போய் திரும்ப அந்த ஷூட்டை கண்டினியூ பண்ணோம். ஸோ அந்த மாதிரிதான் வந்து மக்கள் எங்களுக்காக, எங்களை பார்க்கறதுக்காக ஒரு நேரம் ஒதுக்குறாங்க. ஸோ அவங்களுக்காக எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க வேலை நேரத்தை தவிர்த்து மிச்சம் இருக்க நேரத்துல கண்டிப்பா உங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி எல்லாத்தையுமே நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த படிச்ச மெசேஜஸ் வரைக்கும், எல்லாரும் அனுப்புன வரைக்கும் எல்லாத்துக்குமே நன்றிகள் பல. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது, சொல்லிட்டேன். நேரம் இல்லைங்க, அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இருந்துச்சுன்னா நான் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ ஆசை இருக்கு, அவ்வளோ ஆசையோட தான் இங்க வந்தேன். பிரியா அண்ட் யுவர் ஆஃப் ஸ்கிரீன் பாண்டிங் வித் ஹர். அதெல்லாம் ஜாலியா பேசுவோம், ஜாலியா அடிச்சுக்குவோம். நான் எல்லாத்துக்கூடயுமே ஜாலியா பேசுவேன், ஜாலியா அடிச்சுக்குவேன். அது பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி. அப்பா அம்மா மட்டும் தான் கொஞ்சம் அடக்கி வச்சுப்பேன். மற்றபடி பசங்க பொண்ணுங்க எல்லாரையுமே நல்லா கலாய்ச்சிட்டு இருப்பேன். உட்காந்து பேசுறதுக்கான ஒரு டைம் ஸ்பேஸ் கிடைச்சதான் கலாய்ச்சிருப்பேன். இல்லாட்டி அமைதியா போயிட்டு வரமா உட்காந்துருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அன்னைக்கு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு.